பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் கஸ்டமருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய சர்வீஸை சிம்பிளாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா ஜெஃப் யூஸ் பண்ணியிருப்பார். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான தகவல் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ அமேசானில் நீங்கள் பொருள் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு ஒரு கிளிக்லேயே ஆர்டர் பண்ணிடலாம். பட் அமேசானோட ஸ்டார்டிங் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஆர்டர் பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதனால மக்கள் கடுப்பாகி பார்த்தீங்கன்னா, இல்லை அமேசான் நம்ம பொருள் வாங்க வேண்டாம், என்னது இது ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது நம்ம பேர், அட்ரஸ் எல்லாத்தையும் திரும்பி கொடுக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வாங்குறத மக்கள் பார்த்தீங்கன்னா குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்த ஜெஃப் பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் எதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்கணும், நான் வந்து சிஸ்டத்தை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு வாட்டி அமேசானில் பொருள் வாங்கினாலே போதும், உங்களுடைய அட்ரஸ், பேர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டைப் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கிளிக்கில் நீங்கள் உங்கள் பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அமேசானோட சேல் இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஸோ இது மாதிரி தாங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸை சிம்பிளாக மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும்.